நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் திருச்சி மாவட்ட காவல்துறை எஸ்பி வருண்குமாருக்கும் இடையே மோதல் போக்கு எதனால் தொடங்கியது? இந்த விவகாரத்தின் முழு பின்னணி என்ன? விரிவாக பார்க்கலாம். ஜூலை 11 விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தல் இறுதிக்கட்ட பரப்புரையின் போது தமிழ்நாடு அரசு குறித்தும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பற்றியும் அவதூறாக பேசியதாக திருச்சி மாவட்ட திமுக ஐடி விங் நிர்வாகி அருண் அளித்த புகாரில் கடந்த மாதம் 11ஆம் தேதி திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறையால் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டார். ஜூலை 11 இதுதான் திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமாருக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் இடையேயான மோதல் போக்கிற்கு தொடக்க புள்ளியாக அமைந்தது. எஸ்பி வருண்குமார் சாதி வன்மத்துடன் செயல்படுகிறார் என்றும் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவே சாட்டை துரைமுருகனை கைது செய்ததாகவும் சீமான் குற்றஞ்சாட்டினார். ஜூலை 29 இதையடுத்து சமூக வலைதளங்களில் எஸ்பி வருண்குமார் மற்றும் அவரது மனைவியும் புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பியுமான வந்திதா பாண்டே உட்பட குடும்பத்தினர் குறித்து அவதூறு கருத்துக்களை நாம் தமிழர் கட்சியினர் பதிவிடுவதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக கடந்த 29ஆம் தேதி திருச்சி தில்லைநகர் காவல் நிலையத்தில் எஸ்பி வருண்குமார் 3 புகார்கள் அளித்தார். அதில் ஒரு புகாரில் நாம் தமிழர் கட்சியின் சீமான், சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திக் ஆகியோரின் தூண்டுதலின் அடிப்படையில் சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்கள் பதிவிடப்படுவதாகவும் இவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவிட்டதாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கண்ணன், திருப்பதி ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர். மேலும் 22 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் எஸ்பி வருண்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினரை விமர்சனம் செய்து சமூக வலைதளங்களில் வெளியாகும் பதிவுகள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வந்தனர். 30க்கும் மேற்பட்ட ஐடிக்கள் கண்காணிப்பில் உள்ளதாகவும் அவர்கள் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திருச்சி காவல்துறை தெரிவித்தது. கடந்த 24ஆம் தேதி சீமான் மீது மானநஷ்ட வழக்கு தொடர்வேன் என பதிவிட்டு எக்ஸ் வலைதள பக்கத்தில் இருந்து தானும் தனது மனைவியும் தற்காலிகமாக விலகுவதாக அறிவித்தார் எஸ்பி வருண்குமார். பொது வாழ்வில் இருக்கும் தங்களுக்கு இதுபோன்ற தொடர் ஆபாச தாக்குதல்கள் ஒரு பொருட்டே அல்ல என்றும், என்னதான் காவல்துறையில் உயர் பொறுப்பில் இருந்தாலும் தாங்களும் சராசரி மனிதர்கள்தான் எனவும் குறிப்பிட்டிருந்தார். அதே நாளில் திருச்சி எஸ்பி குடும்பம் குறித்து எக்ஸ் தளத்தில் அவதூறாக பதிவிட்டதாக சிக்கிய பள்ளி மாணவனை பெற்றோருடன் நேரில் வரவழைத்து அறிவுரை கூறி வருண்குமார் அனுப்பி வைத்தார். ஆகஸ்ட் 24ஆம் தேதி பேசிய சீமான் தன்னுடன் நேருக்கு நேர் மோத தயாரா என்றும் வழக்குகள் சாதாரணம் என்றும் கூறியிருந்தார். ஆகஸ்ட் 25ஆம் தேதி தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தாம் வகிக்கும் ஐபிஎஸ் மற்றும் எஸ்பி பதவி என்பது திரள் நிதியிலோ யாசகம் பெற்றோ வந்தது அல்ல என்றும், இரவு பகலாக படித்து ரத்தம் வியர்வை சிந்தி சொந்த உழைப்பில் வாங்கிய வேலை எனவும் பதிவிட்டிருந்தார் எஸ்பி வருண்குமார். ஆகஸ்ட் 26 இதற்கு செய்தியாளர் சந்திப்பில் பதிலளித்த சீமான் தன்னிடம் பணம் இல்லை என்பதால் மக்களிடம் திரள் நிதி பெறுவதாக கூறினார். மக்கள் மத்தியில் தனது பெயருக்கு அவதூறு ஏற்படுத்த முயற்சி நடப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் திருச்சி எஸ்பி வருண்குமார் தனது ஐபிஎஸ் பதவியை மட்டும் பார்க்க வேண்டும், இல்லையெனில் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவிற்கு சென்று பணியாற்றலாம் என்றும் சீமான் காட்டமாக பதிலளித்தார். ஆகஸ்ட் 26 இந்நிலையில் எஸ்பி வருண்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த மேலும் 2 வரை திருச்சி காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சார்லஸ்.